அன்பான ஃபெய்த் பூஸ்டர்ஸ் ஃபேமிலி, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் நாங்கள் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நம்ம வேதாகம தொடரின் நபரில் மகதலேனா மரியாளை பற்றி தியானிக்க இருக்கிறோம். மகதலேனா மரியாள். மாக்தலா என்ற இடம் மேற்கு பகுதியான கலிலேயா கடற்கரையில் இருந்த ஒரு சிறு கடற்கரை பட்டணம். மீன் பிடித்தலுக்கு பெயர் பெற்றது. இந்த இடத்திலிருந்து வந்ததுனால இவங்களை மகதலேனா மரியாள் என்று அழைக்கிறாங்க. ஏனென்றால் இயேசுவின் காலத்தில் அநேக பெண்களுக்கு மரியாள் என்ற பெயர் இருந்தது. இன்னும் சிலர் சொல்றபடி இவங்க ஒரு பாவியான ஸ்திரீயோ, நடத்தை கட்ட ஸ்திரீயோ, இயேசு கிறிஸ்துவோடு இருந்த நெருங்கிய உறவுனால வித்தியாசமாய் விமர்சிக்கப்பட்டாலும் அப்படிப்பட்டதற்குரிய எந்த ஒரு அத்தாட்சியும் நம்ம பைபிள்ல கிடையாது. அதே போல இயேசுவை அபிஷேகித்த அந்த பாவியான பெண் இவங்க தான் சொல்றாங்க. அதற்குரிய அத்தாட்சியும் நமக்கு இல்லை. 4 சுவிசேஷங்களையும் இவங்க இடம் பெற்றிருக்காங்க. முதலாவது லூக்கால 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல வர்றப்போ 7 பிசாசுகள் நீங்கிய மகதலேனா மரியாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இவங்களிடமிருந்த 7 பிசாசுகளை இயேசு கிறிஸ்து நீக்கி அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தது நமக்கு தெரியும். 4 சுவிசேஷங்களையும் இவங்க இடம் பெற்றிருக்காங்க. விசேஷமா விடுதலை பெற்று இயேசுவை முழுமனதோடு அவங்க பின்பற்றி இயேசு கிறிஸ்துவின் பாடு, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் போன்ற எல்லா சூழ்நிலையிலும் கூடவே இருந்ததை நம்ம சுவிசேஷங்கள்ல இருந்து பார்க்கிறோம். முதலாவதாக இவங்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா லூக்கா 8:1 முதல் 3 வசனங்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறதுல இயேசு கிறிஸ்துவோடு கூட இவங்க ஊழியத்துல முழுவதுமாய் தன்னை இணைத்து கொண்டதையும் தன்னுடைய ஆஸ்தியினால அந்த ஊழியத்தை தாங்கினதையும் பார்க்கிறோம். பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களோடு போகும்போது சில ஸ்திரீகளும் அவங்களோடு கூட போயிருக்காங்க. 2வது வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கபடி 7 பிசாசுகள் நீங்கிய மகதலேனாள் எனப்பட்ட மரியாளும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சோ மற்றவங்களோடு கூட சேர்ந்து இயேசுவோடு பிரசங்கம் பண்ணுவதுல, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல கூடவே போயிருக்கிறாங்க. அதே போல தங்க ஆஸ்திகளினால அவங்களுக்கு ஊழியம் செய்த அநேக ஸ்திரீகளும் சொல்லப்பட்டது போல இவங்களும் தன்னுடைய ஆஸ்தினால அந்த ஊழியத்தை தாங்கினதும் நமக்கு தெரிகிறது. அந்த நாட்கள்ல பெண்களை அவ்வளவா ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை இருந்த போதிலும் இயேசுவினுடைய ஊழியத்துல அநேக பெண்கள் ஈடுபட்டிருக்காங்க. பெண்களை இயேசு கிறிஸ்து அங்கீகரித்து அவங்கள மதித்து மேன்மையாக நடத்தினதை நம்ம பார்க்கிறோம். அதுல மகதலேனா மரியாளும் இடம் பெற்றிருந்தாங்க. ஆதிகால சபையிலும் பெண்களுடைய பங்கு அதிகமாக உள்ளது. இயேசுவை பின்பற்ற எந்த ஒரு தடையும் இல்லை என்பதை மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்கிறோம். 7 பிசாசுகள் அவங்கள அவதிப்பட்ட சூழ்நிலையில அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா அதுல இருந்து விடுபட்டவுடன் முழு மனதோடு இயேசுவை பின்பற்றினாங்க. தன்னுடைய ஆஸ்தினாலும் தன்னுடைய சமயத்திலும் முழுவதுமாய் கர்த்தரோடு கூட சுவிசேஷ ஊழியத்துல ஈடுபட்டு பயத்தோடு நிம்மதியற்ற மற்றவங்களுக்கு ஒரு கேலி பொருளாயிருந்த அந்த ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவை முழு மனதோடு பின்பற்றியதை தைரியசாலியாக மாறி விசுவாசத்துடன் இயேசுவோடு கூட தன்னுடைய ஊழியத்தை செய்ததை பார்க்கிறோம். 2வதாய் பார்த்தோம்னா இயேசுவை சிலுவையில் அறைந்த போது மகதலேனா மரியாள் கூட இருக்கிறத பார்க்கிறோம். அநேக ஸ்திரீகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுல மகதலேனா மரியாள் பெயரும் மத்தேயு 27:55-56 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அநேக ஸ்திரீகள் பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில நிறைய சீஷர்கள் அந்த இடத்துல இருந்ததா குறிப்பிடப்படவே இல்லை. அவங்க பயந்த காரணத்தினால அவங்க வரல. ஆனா மகதலேனா மரியாள் தைரியத்தோடு இயேசுவில் சிலுவையில் அறையப்படுற அந்த காரியத்தை பார்த்துட்டு இருக்காங்க, கூடவே இருக்கிறாங்க. 3வதாய் பார்த்தோம்னா இயேசுவின் மரணம், அடக்கம், இந்த 2 காரியத்திலையும் அவங்க பங்கெடுத்திருக்கிறாங்க. மார்க் 15:39 முதல் 47 வரையிலும் பார்த்தோம்னா இதுல இருக்கு. 39வது வசனத்துல இயேசு ஜீவனை விட்டதையும், 40ல பார்த்தோம்னா அந்த இடத்துல மகதலேனா மரியாள் இருக்கிறதையும் பார்க்கிறோம். பின்பு வர்ற 46-47 பார்த்தோம்னா இயேசுவின் சரீரத்தை அந்த கல்லறையில வைக்கிறாங்க. அந்த இடத்துல மகதலேனா மரியாள் இருக்கிறாங்க. சோ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட போதும் இன்னும் அவருடைய பாடு, மரணம், அடக்கம் எல்லா சூழ்நிலையிலையும் கூடவே இருக்கிறாங்க மகதலேனா மரியாள். 4வதாக இயேசுவின் உடலை தேடி பார்க்க வந்த பெண்கள்ல மகதலேனா மரியாள் இருக்கிறத மார்க் 16:1 முதல் 3 வசனங்கள்ல பார்க்கிறோம். இவங்க 3 பேரும் ஒரு ஆயத்தத்தோடு, எதிர்பார்ப்போடு தன்னுடைய பணத்தை செலவழித்து சுகந்த வர்க்கமிடும்படி அதை எடுத்துக்கொண்டு விடியற் காலத்துல வர்றாங்க. சோ இதுல அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு, இயேசுவிடம் இருந்த ஒரு அன்பு வெளிப்படுது. 5வதா பார்த்தோம்னா இயேசுவின் காலி கல்லறையை பார்த்த முதல் பெண்ணா இருக்கிறாங்க.
ஏன்னா அந்த கல் புரட்டப்பட்டிருக்கதும் இயேசுவின் சரீரம் இல்லை என்கிறதையும் பார்த்து சீமோன் பேதுருவிடம் போய் சொல்றாங்க. ஆறாவதாக யோவான் 20:10-12 பாக்குறப்போ, சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போன போதிலும் மரியாள் போகவில்லை. அவங்க அந்த கல்லறையின் அருகே இருந்து அழுது கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல 2 தேவதூதர்களை பாக்குறாங்க. மற்ற சீஷர்கள் இந்த இடத்துல இல்லாத போதிலும் மரியாள் என்ன நடந்ததுங்கிறத, இயேசுவின் சரீரம் என்ன ஆச்சுங்கிறத அவளோடு அவங்க எதிர்பார்ப்போடு அழுகையோடு அந்த இடத்துல நின்று, அதே நேரத்துல தேவதூதர்கள் அவங்களோட பேசுறத அதுல பார்க்கிறோம். ஏழாவதாக யோவான் 20:14-18 உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த முதல் நபரா மரியாள் இருக்கிறாங்க. அதே நேரம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மரியாளை பார்த்து தான் உயிர்த்தெழுந்ததை மற்றவங்கிட்ட போய் சொல்றதுக்குரிய ஒரு பெரிய கடமையை அவங்ககிட்ட தான் கொடுக்குறாங்க. அதே போல 18 பாக்குறப்போ அவங்க தேவனை கண்டதையும் அவங்க இயேசு கிறிஸ்து அவங்ககிட்ட சொன்னதையும் சீஷர்களுக்கு போய் அறிவித்த முதல் நபரா இருக்கிறாங்க. மகதலேனா மரியாளுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்றது என்னதுன்னா, முதலாவது நம்முடைய கடந்த காலம் எதிர்காலத்தை நிர்ணயிப்பதே இல்லை. எப்பேற்பட்ட சூழ்நிலையில நம்ம இருந்தாலும் இயேசுவால கூடாதது ஒன்றுமே இல்லை. நம்முடைய கடந்த காலத்தை நினைத்து நமக்கு கலங்க வேண்டாம். எதிர்காலத்தை மாற்றி அமைக்க நம்முடைய தேவனால முடியும் என்பதற்கு ஒரு சவாலா இருக்கிறாங்க. அதே போல பெண்ணா இருந்து என்னையால முடியாதுன்னு நம்ம எதையுமே நினைக்க வேண்டாம். நம்முடைய மகதலேனா மரியாள் அதற்கு ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறாங்க. அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கிட்ட விடுதலை பெற்றதுல இருந்து முழுவதுமாய் அந்த ஊழியத்துல தன்னை இணைத்து கொண்டதையும் தன்னுடைய ஆஸ்தினால் அதில் தாங்குகிறதையும் பார்க்கிறோம். நம்மளும் இந்த நாள்ல யோசித்து பார்ப்போம். நம்முடைய தேவன் நம்மளை ரட்சித்து நமக்கு எத்தனையோ காரியங்களை, அற்புதத்தை, அதிசயத்தை, வெற்றியை கொடுத்திருக்கிறாங்க. அவருக்காக நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய நேரம், தாளந்து, நம்முடைய பணம் எல்லாவற்றையும் அவருக்காக நம்ம உபயோகிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய முதலீடு இந்த உலகத்துல நம்ம பண்றது. அதே போல அவங்களுடைய விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் மங்கி போகவே இல்லை. இயேசுவை அதிசயத்தை, அற்புதத்தையும் செய்கிறவராக பார்த்து அவங்க இயேசுனுடைய பாடு மரணத்தின் போதிலும் கூடவே இருக்கிறாங்க. உறுதியா இயேசுவை தரிசிக்கிறதுல அவங்க கண்ணோக்கமா இருந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை தரிசித்த அந்த மகா பெரிய பாக்கியத்தையும் பெற்றுக்கிட்டாங்க. இதுல அவங்க விசுவாசம் எல்லா சூழ்நிலையிலும் அவரை பின்தொடர்வதிலே தான் இருந்தது. கடைசியா பார்த்தோம்னா ஒரு ஐக்கியத்துல அவங்க எப்பொழுதுமே அவங்களுடைய பெயர் வர்றப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட அவங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு ஃபெல்லோஷிப்ல இருக்கிறாங்க. ஒருவரை ஒருவர் நேசிக்கிறதையும் ஒருவரோடு ஒருவர் ஜெபத்திலையும் மற்றதுலையும் அவங்க பங்கு பெறுறத பார்க்கிறோம். ஆதிகால அப்போஸ்தல திருச்சபை உருவானதுல இவங்களும் இருந்ததா சரித்திரம் சொல்லுது. அப்போஸ்தலர் 1:14 இயேசுவின் தாயாகிய மரியாளும் சில ஸ்திரீகளும் சொல்லப்பட்டதுல அவங்க இருந்ததா சொல்லப்படுது. அதே போல அப்போஸ்தலர் 2:44-47 வரை விசுவாசிகள் எல்லாரும் ஒன்றா இருந்து அவங்க எல்லாவற்றையும் விட்டு ஒன்றாய் அனுபவித்ததையும் ஒரு மனதோடு அவங்க தங்கி இருந்ததையும் இருதயத்துல எந்த ஒரு கலங்கம் இல்லாம தேவனை தரிசித்து அந்த சபையில ஒவ்வொருத்தரும் சேர்த்து கொள்ளப்பட்ட சூழ்நிலையில இவங்க இருந்ததும் அந்த ஹிஸ்டரி சொல்லுது. அதே போல மகதலேனா மரியாளை குறித்த கடைசி நாட்களை அவங்க எபேசு பட்டணத்துல யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானோடு கழித்தாங்கன்னு ஒரு சில கல்வெட்டுகளும், அதே போல அவங்க லாசரு அவருடைய சகோதரிகளோடு கூட பிரான்ஸ் தேசத்திற்கு போய் அங்க சுவிசேஷத்தை அறிவிச்சு மறித்ததாக மற்ற சில காரியங்களும் ஹிஸ்டரி சொல்லுது. நமக்கு எது திட்டமா தெரியாத போதிலும் ஆனா கடைசி வரலையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்த ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறாங்க. மகதலேனா மரியாளை குறித்த அந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்று தேவன் பேசட்டும். நம்மளையும் குறித்த அந்த அவருடைய சித்த நிறைவேற நம்மளை அர்ப்பணிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அறிமுகமானவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபெய்த் பூஸ்டர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.